வணக்கம், நான் டாக்டர் மெல்வின். என்ன டூத் ப்ரஷ் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டால், சார் நான் கொஞ்சம் ஹார்டான ஆள், அதனால் ஒரு ஹார்டான டூத் ப்ரஷ் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன்னு சொல்லுவாங்க. அப்படிலாம் இல்லைங்க, உங்களுக்கு பல்லுக்கு ஏற்றார் போல் நல்லா தான் நீங்கள் தேர்ந்தெடுத்து யூஸ் பண்ணணும். சார் எதுவும் கொஞ்சம் மீடியமாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி நான் ஒரு மீடியம் டூத் ப்ரஷ் யூஸ் பண்ணுறேன்னு சொல்கிறவங்க இருக்காங்க. நான் ரொம்ப சாஃப்டான ஆள் சார், அதனால் நான் ரொம்ப சாஃப்டான ப்ரஷ் தான் யூஸ் பண்ணுறேன்னு சொல்கிறாங்க. ஆனால் இன்றைக்கி மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய நீங்கள் அந்த டூத் ப்ரஷ்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா அதில் இருக்க பிரிசில்ஸ் எல்லாமே கிட்டத்தட்ட எல்லாம் ஒரே மாதிரி இருக்கிற மாதிரி தான் இருக்குது. எல்லாமே கொஞ்சம் ஹார்டாக இருக்கிற மாதிரி தான் இருக்குது. தயவுசெய்து ஞாபகத்தில் வச்சுக்கோங்க, நீங்கள் எந்த டூத் ப்ரஷ் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தாலும் நம்ம இந்தியன்ஸுக்கு பொதுவாக காமனாக சாஃப்ட்டு தான் நல்லது. நமக்கு பல்லில் இருக்கக்கூடிய எனாமல் டேமேஜ் ஆகிற அளவுக்கு அந்த பிரிசில்ஸ் இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கோங்க. லைக் இந்த மாதிரி ஒரு ப்ரஷ் இருக்குது, ரொம்ப சாஃப்டாக இருக்கக்கூடிய இந்த பிரிசில்ஸ் போதும். அது பல்லில் இருக்கக்கூடிய எனாமலை டேமேஜ் பண்ணிடக்கூடாது, அழுக்குகளை லேசாக எடுத்து விடணும், அவ்வளோதான். ரொம்ப வேகமாக பயங்கரமாகலாம் பல்லு தேய்க்காதீங்க. ரொம்ப சாஃப்டாக ஜென்டிலாக ப்ரஷ் பண்ணுறதை பழகிக்கோங்க. அப்புறம் இந்த மாதிரி இன்னொரு இன்டர்டென்டல் ப்ரஷ் அப்படின்னு ஒன்று இருக்குது. இது நீங்கள் இரவில் படுக்கிறதுக்கு முன்னாடி உங்கள் பல் இடுக்குகளில் இருக்கக்கூடிய ஃபுட் பார்ட்டிகல்ஸை ரொம்ப மெல்லமாக அப்படி நீங்கள் எடுத்து விட்டுட்டீங்க அப்படின்னா பல் ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும். இதை தவிர நீங்கள் வேறு விதமான பல்லை க்ளீன் பண்ணுறதுக்காக ஏதாவது கெமிக்கல் விஷயங்களெல்லாம் கொப்பளிப்பதுக்கு யூஸ் பண்ணுறேன், கார்கிள் பண்ணுறேன் அப்படின்லாம் சொல்லி தயவு செஞ்சு அது மாதிரிலாம் எதுவும் யூஸ் பண்ணிடாதீங்க. சாதாரண மிதமான சூட்டில் இருக்கக்கூடிய தண்ணியே, வார்ம் வாட்டரே போதும் நீங்கள் பல் கொப்பளிச்சுட்டு படுக்கிறதுக்கு, வாய் கொப்பளிச்சுட்டு படுக்கிறதுக்கு. இந்த சாஃப்ட் டூத் ப்ரஷ்ஷும் இன்டர்டென்டல் ப்ரஷ்ஷையும் யூஸ் பண்ணி உங்கள் பல்லை க்ளீன் பண்ணிக்கோங்க. இன்னும் டீட்டெயில்ஸ் பண்ணால் நீங்கள் ஒரு டென்டிஸ்ட்டை பார்த்து அதனுடைய டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கோங்க. முக்கியமாக பற்களுக்குள்ளே ஏதாவது இன்ஃபெக்ஷன்ஸ் தங்கி விட்டு அப்படின்னு சொன்னால் ரொம்ப வேகமாக அது ஹார்ட்டுக்கு பரவி நம்முடைய ஹார்ட்டை பாதிப்பதற்கு, ஹார்ட்டில் இன்ஃபெக்ஷன் கொண்டு வரதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ஸோ உங்களுடைய பல் ஆரோக்கியம் சம்பந்தத்திற்கு நிறைய ஹோமியோபதி மருந்துகள் இருக்கும், உதவிகரமாக இருக்கும். உங்களுக்கு ஏதாவது பல் சுத்தம் இருந்தாலும் சம்பந்த பிரச்சனை இருந்தாலும் சர்வசாரம் எடுத்து விட்டுறாதீங்க. தயவு செஞ்சு காலை வேளையிலும் இரவு வேளையிலும் தவறாமல் இந்த மாதிரி ப்ரஷ் பண்ணி இன்டர்டென்டல் டூத் ப்ரஷ்ஷையும் பயன்படுத்தி உங்கள் பல்லை க்ளீன் பண்ணி ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படிங்கிறது தான் எங்களுடைய ஆசை. இது சம்மந்தம் என்ன சந்தேகம் தான் தொடர்ந்து நீங்கள் கேட்கலாம். நாங்கள் எப்போதும் உதவ தயாராக இருக்கிறோம். இன்னும் ஒரு முக்கியமான விஷயம் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, உங்களுடைய பாத்ரூமுக்குள்ளே அல்ல லேட்ரின் இருக்கக்கூடிய பாத்ரூமுக்குள்ளே உங்களுடைய ப்ரஷ்ஷஸ்ஸு இதெல்லாம் நீங்கள் வச்சுருக்கீங்க அப்படின்னு சொன்னால் இட்ஸ் டூ டேஞ்சரஸ். உடனே அது எடுத்து வெளியில் வச்சுருங்க. வெளியில் எங்கேயாவது வச்சுட்டு அங்கேருந்து எடுத்துகிட்டு யூஸ் பண்ணுற மாதிரி வச்சுக்கோங்க. சின்ன பிள்ளைலேருந்து பெரியவங்களை வரைக்கும் அது பெரிய ஆபத்தை விளைவிக்கும். ஏன்னா பாத்ரூமுக்குள்ளே லேட்ரின் இருக்கிற இடத்துல எப்போதுமே ஏர் ட்ராப்லெட்ஸில் நிறைய பாக்டீரியா வைரஸஸ் எல்லாம் இருக்கும். அதெல்லாம் இதில் படிஞ்சு உட்காரதுக்கு வாய்ப்பு இருக்கிறது. அதனால் ரொம்ப முக்கியமான ஒரு தகவலை அதை எடுத்துக்கொண்டு உடனடியாக அதை சரி பண்ணுங்கள். பாத்ரூமுக்குள்ளே உங்களுடைய டூத் ப்ரஷ் பேஸ்ட் அதெல்லாம் வைக்காதீங்க. பி ஹாப்பி, பி ஹெல்தி, பாய்.